ஆத்மா மன்னா நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் சார்பாக உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய மன்னா நமக்கு 1 கொரிந்தியர் 1:17 பின்பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வசனம். அதுல ஹைலைட் என்று சொன்னால் பிரசங்கிக்கவே அனுப்பினார் என்பதுதான். ஏனென்று சொன்னால் அந்த வசனத்தின் முன்பகுதியில பார்த்தோம் என்று சொன்னால் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார்னு போட்டிருக்கு. ஞானஸ்நானம் கொடுக்கும்படி அனுப்பவில்லை ஆண்ட தேவன். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார் என்று சொன்னவர் கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார் என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் இதுல எழுதுகிறார். இதுல இது முக்கியமாக நம்ம பார்க்கிறது, சாதுரிய ஞானம் இல்லாம பிரசங்கிக்க அனுப்பினார் என்று சொல்லுகிறவர் சிலுவை வீணாக போகாதபடிக்கு என்று சொல்லி சொல்கிறார். சிலுவை வீணாக போகாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம சிலுவையை விட நமக்கு எப்பவுமே சந்தோஷம், செழிப்பு என்பது இப்போது நமக்கு அதிகமாக பேசப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. எல்லா மேடைகளிலும் பிரசங்கிகளிலும் அந்த சத்தம் கேட்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. கவலை இல்லை, கஷ்டம் இல்லை, துன்பம் இல்லைன்னு சொல்லும்போது அந்த ரொம்ப நமக்கு அது மனதுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில. ஆனா பவுலப்போஸ்தலன் தன் வாழ்க்கையில சிலுவையை குறித்தே நான் பேசும்படிக்கு ஆண்டவர் என்ன அனுப்பி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே அதிகாரத்துல 23 1 கொரிந்தியர் 1:23 நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவே பிரசங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நாங்க வட இந்தியால ஊழியம் செய்து வந்த நாட்களில சேவா பாரத் என்று சொல்லி ஒரு பெரிய ரிட்ரீட் சென்டர் இருக்கு. அங்க ஒரு வாலிபர்களுக்காக நாங்க வட இந்தியால வாழ்கிற கிறிஸ்தவ வாலிபர்கள் எல்லாம் திரட்டி நாங்க அங்க ஒரு கேம்ப் நடத்தினோம். ரொம்ப அழகான கேம்பஸ் பார்த்துக்கோங்க, ரொம்ப அழகா இருந்தது. அந்த மக்கள் உட்கார அந்த மீட்டிங் ஹால் அந்த ரொம்ப அழகா இருந்தது. ஆனா அதற்கு முன்னால ஒரு புல்வெளி வச்சிருந்தாங்க. அந்த புல்வெளியில ஒரு மாதிரி ஒரு கொடூரமான பலகை, ஒரு பெரிய பெரிய ஆணி, ஏதோ கம்பி வலை எல்லாம் வச்சிருந்தாங்க. எனக்கு அதை பார்த்துட்டு இது என்ன இவ்வளோ அழகா அந்த ஆடிட்டோரியம் வச்சிருக்கிறாங்க, இவ்வளோ அழகா பில்டிங் வச்சிருக்கிறாங்க, இப்படி ஒரு மாதிரி கம்பி இந்த மாதிரி என்னத்தையோலாம் இரும்பு துருப்பிடிச்சது ஆணி மாதிரி இரும்பு ஐட்டம்லாம் வச்சிருக்காங்களேன்னு அதை கூர்ந்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அது கொடூரமான அது ஒரு வலுவழுப்பான பலகை இல்லை, கரடுமுரடான ஒரு பலகை. அந்த குறுக்கு பலகையும் நெடுக்கு பலகையும் அதுவும் தனித்தனியா போடப்பட்டிருந்தது. பக்கத்திலேயே அந்த ஆணிகள் 3 பெரிய பெரிய ஆணிகளாக செய்து அதை போட்டிருந்தாங்க. ஆண்டவருக்கு போட்ட அந்த கிரீடத்தை அந்த முள்ள அப்படி போட்டிருந்தாங்க. அதான் எனக்கு பார்த்தா இவ்வளவு அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தது. சிலுவை இன்றைக்கு நமக்கு அப்படிதான் தெரியுது, ஒரு அசிங்கமானதா, ஒரு அவலட்சணமா. அதை தான் சொல்லி நம்ம அந்த சிலுவையை குறித்து நான் பிரசங்கிக்கவே தேவன் என்னை அனுப்பினார் அப்படின்னு சொல்லி பவுலப்போஸ்தலன் சொல்றாரு. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, தன்னை குறித்து தன்னுடைய வாழ்க்கையை ரிக்ரெட் பண்றாரு. என்னன்னு சொல்றாரு, நான் ஒரு காலத்துல சபையெல்லாம் நான் துன்பப்படுத்தினேன்ல. ஏன்னு சொன்னா உபாகமம் 21:23 மரத்தில தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் சொல்லி எழுதிப்பட்டிருக்கு. அதனாலதான் நான் அதை நான் நினைச்சேன். ஏன்னா நான் அவர் ஒரு பைபிள் ஸ்காலர் பார்த்துக்கோங்க, கமாலியல் பாதத்துல அமர்ந்து கற்றுக்கொண்டவர். அதனால அவருக்கு என்னன்னு சொன்னுச்சுன்னா சிலுவையில தூக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவ அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால்தான் அவர் நான் அதுக்கு எதிராக நின்னேன்னு சொல்லி 3:13 சொல்றாரு கலாத்தியர்ல. அதுக்கப்புறம் அவர் அதை ஆண்டவரை ஏற்று அந்த ஒரு மனமாற்றம் தான் பெற்றாரு. ஒரு மத மாற்றம் கிடையாது, அது ஒரு மனமாற்றம். அவர் கன்விக்ஷன் ஆயிட்டாரு. நம்முடைய வாழ்க்கையிலே சிலர் ஆண்டவரை குறித்து எதிர்த்து இருக்கலாம், ஆண்டவரை குறித்து அவதூறா பேசி இருக்கலாம், அவரை ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாட்ல சொல்றாரு, அறியாம செய்த அந்த பாவங்களையில அவர் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவபலன் என்று சொல்லி அதே அதிகாரம் 1:18 சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவையே நாங்கள் பிரசங்கிக்கிறோம் சொல்றாரு. சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்போமாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன் என்று சொல்லி கலாத்தியர் 6:14 சொல்றார். கலாத்தியர் நிருபத்தை நம்ம வாசித்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் அவருக்கு அந்த சிலுவை அவர் எப்படி ஏற்றுக்கொண்டார், அதையே பிரசங்கிக்க போய் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்பதை அந்த கலாத்தியர்ல நம்ம அந்த பர்சனல் கன்விக்ஷனை நம்ம வாசிக்கலாம்.
ஆண்டோடைய சமூகத்தில் இந்த நாளில் நம்ம அர்ப்பணிப்போம். ஏன்னு சொன்னால் இந்த நாட்களில் நமக்கு சிலுவையை ஏற்றுக்கொள்ள முடியல. எனக்கு எப்போவுமே தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் அதை யோசிப்பேன். கிறிஸ்மஸ் என்று சொன்னால் நமக்கு சிலுவையை ஏற்றுக்கொள்ள முடியல. சிலுவை மரத்துக்கு போல இன்னொரு மரத்தை நமக்கு வச்சிருக்கிறோம். அதுபோல இயேசு கிறிஸ்துவுக்கு போல இன்னொரு நபர் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணப்பட்டு எல்லா இடத்துலையும் வேடிக்கையாக காட்டப்படுவதை நம்ம பார்க்குறோம். ஆண்டோடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்க்கையில வாழ்வது சிலுவையை உலகத்துக்கு காட்டுவதற்கு, சிலுவையில கிடைக்கக்கூடிய ரட்சிப்பு, அந்த ஒரு பாவத்திலிருந்து கிடைக்கக்கூடிய விமோச்சனம், அதை சொல்வதற்காக தான் அந்த சிலுவையை குறித்து மேன்மை பாராட்ட, அந்த சிலுவை வீணாகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாம நம்முடைய ஞானத்தினால அல்ல, தேவன் கொடுக்கிற ஞானத்தினால அதை சொல்வதற்காக என்னையும் நம்மை அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக பவுல் நமக்கு நினைப்பூட்டுகிறார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களுடைய ஞானத்தினால நாங்கள் எதையாவது சொல்லணும்னு நினைத்தோம் என்றால் எங்களால் முடியாதப்பா. நீர் கொடுக்கிற ஆண்டவரே, அந்த ஞானத்தினால உண்மை குறித்து, உங்களுடைய சிலுவையை குறித்து நாங்கள் பகிர்ந்து கொள்ள நீர் அந்த எப்படி ஆண்டவரை பிதா ஆண்டவரை உளவாயங்களை அன்பு கூர்ந்தார நீர் அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டீரோ, அதை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்வதற்கும் எங்கள் வாழ்க்கையின் மூலமாக காட்டுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.